सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शिवं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां इति पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् आचार्यपादैः कृत शिवानन्दलहरी பக்தி பெருக்கு சிவானந்தம் அப்படின்றதும் ஞானானந்தம் அப்படின்றதும் ஒண்ணுதான். யோகானந்தம் எல்லாம் அந்த சிவனை தெரிந்து கொள்வதனால பக்தி பூரிதமாக அதை அவரை வணங்கினோமே ஆனால் அந்த வேதாந்த ஜன்ய ஞானமானது ஏற்பட்டு அது சிவானுபூதியாக மாறுகிறது, மங்களகரமான சிவானந்தமாக அது மாறுகிறது. அப்படின்ற அர்த்தத்துல இந்த பிரகரண கிரந்தம்னு சொல்லலாம். எல்லா ஆச்சாரியாளுடைய பக்தி கிரந்தத்திலயும் வேதாந்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன் போன தடவை கூட நம்ம பார்த்தோம், மயிலுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை பண்ணார். அப்படி பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உத்தியானவனத்துல பக்தானாம் அம்பாள் ஆனவள் இந்த மேகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாள் அப்படின்னாக்க, சைல சமுத்பவாம் கனருச்சின் திருஷ்டுவா வேதாந்த உபவானே அப்படின்னார். அப்படின்னா அந்த அம்பாளானவள் எங்க இருக்கா? கருப்பா இருக்கார் அவள் அம்பாள். இந்த மயிலானது எப்படி மேகத்தை பார்த்தோன்னே கூத்தாடுகிறதோ அப்படி வேதாந்த வனத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா அம்பாளனுடைய தரிசனத்தின் மூலமாக இந்த வேதாந்த ஜன்ய ஞானம் ஏற்பட்டு அந்த சிவானந்தத்தில் திளைக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல ஜஸ்ட் லைக் தட் பக்தி பூர்வமாக கொடுத்தார். இப்படி தம் நீலகண்டம் பஜே தம் நீலகண்டம் பஜே அப்படின்னு 2 ஸ்லோகம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா 53ஆவதும் 54ஆவதும் அப்படி பார்த்தோம். நீலகண்டம் எதுக்கு எடுத்தார் அப்படின்னா, மயிலுக்கும் கழுத்து கருப்பு, சிவனுக்கும் கழுத்து கருப்பு. அதனால சிவனையும் மயிலையும் கூப்பிட்டு அவர் நீலகண்டம் பஜே நீலகண்டம் பஜே அப்படின்னு சொல்லி அந்த நீலகண்டன் ஆளக்கூடிய தாண்டவத்தை எழுதினார். இப்போ ஆச்சாரியாளுடைய மனசெல்லாம் எங்க போயிடுது அப்படின்னா அந்த தாண்டவத்துல போயிடுது இல்லையா? அந்த தாண்டவலிலேயே சொல்லணும் அப்படின்ற ஆசை வந்துடுது அவருக்கு. அந்த மயிலுடைய டான்ஸ சொன்னார், அதோட சிவபெருமானுடைய தாண்டவத்தை சொன்னார். ஆம்பளைங்கள் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு தாண்டவம்னு பேரு, பெண்கள் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு லாஸ்யம்னு பேரு. ஆனா இப்ப என்ன பண்ற, காலப்போக்கில் எல்லாத்தையும் நிறுத்தியம் நம்ம மாத்திட்டோம். எல்லாத்தையும் நாட்டியம் அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்துட்டு. ஆனா நம்மளுடைய கிரந்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை ஆனா தாண்டவம், பொம்பளை ஆனா லாஸ்யம் இல்லையா அப்படின்னு இருக்கு. அதனால இப்போ சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவம் ஞாபகம் வந்துருக்கு. அந்த தாண்டவலியிலேயே சொல்லணும்ன்றதுக்காக இப்ப திடீர்னு தத்துவத்துக்கு போயிட்டாரு. இப்போ 54வது 55வது ஸ்லோகமானது எப்படி இருக்குன்னா தத்துவார்த்தமாக எழுதிட்டார். திடீர்னு ஆத்யாயா அமித தேஜசே ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே திரிஜகதः संरक्षणोद्योगिने ध्येयाय अखिल योगिभिः
சுரகனைர் கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜகினே தேயம் நதி சம்பவே ஆத்யாய அமித தேஜசே எல்லா சதுர்த்தி ஸ்ருதிபதைர் வேத்யாய தாத்யாயதே வித்யானந்தமய ஆத்மனே ஆத்மன்னு சப்தம் அதுவும் ஆத்மாயன் வராது ஆத்மனே இல்லையா அதுவும் சதுர்த்தி திரிஜகத சம்ரக்ஷண உத்யோகினே யோகின்னு சப்தம் அதனால யோகினே அதுவும் சதுர்த்தி கேயாய அகில யோகிபிஹி சுரகணீர் கேயாய மகாமாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜகினே சாயம் நதி சம்பவே இந்த நாலாவது விபக்தி எல்லாம் எதுக்கு தே ஏ சம்பவே தே சாயம் நதிஹி இந்த நமஸ்காரமானது உங்களுக்கு சம்புவே க்ஷேமத்தை உண்டானவரே அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை ஆத்யாய அமித தேஜசே ஆத்யாய அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் முதல்ல வந்தவர் இவர்தான் இல்லையா முதல்ல வந்தவர் நம சிரேஷ்டாய ஜேஷ்டாய நமக்கு ருத்ரத்துல இருக்க இல்லையா இவர் தான் முதல்ல வந்தவர் அப்படின்னு சொன்னாக்க எல்லா பிரம்மாவுக்கும் முதல்ல இவர் தான் வந்திருக்காரு நாராயணவல்லியில தைத்திரிய ஆரண்யக்கத்துல யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மஹரிஷி அப்படின்னு சொல்றது அதாவது இந்த தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி இரண்ய கர்ப்பருடைய பிறப்பையும் யார் முன்னிருந்து பார்த்தாரோ அவர் இல்லையா அவர் யாரு ருத்ரதேவர் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சுபயா ஸ்மிருத்யா சம்யுக்தந்து நகா அவர் நல்ல அந்த நினைவோட எங்களை கடைசி வரைக்கும் நல்ல நினைவோடு எங்களை வைத்திருக்கட்டும் சுபமான நினைவுகளோட நிறைய பேருக்கு சினிசிஷம் வந்துடுறது இல்லையா அந்த காலத்துல மறதி ஏற்பட்டு விடுகிறது அது இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிவனை நாட வேண்டும் அப்படின்னு வேத மந்திரம் தைத்திரிய ஆரண்யக்கத்துல இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல்ல வந்தவர் யாரு சிரேஷ்டன் யாரு ஜேஷ்டன் யாருன்னாக்க ஆதி குருவா இருக்கக்கூடிய அந்த சாம்ப பரமேஸ்வரன் தான் அந்த பரமேஸ்வரன் ஆத்யாய அவருக்கு நமஸ்காரம் ஆத்யாய நமஹா சரி அவர் எப்படிப்பட்டவர் அமித தேஜஸே அவருடைய தேஜஸுக்கு கணக்கு ஏதாவது வைக்குவோம் மிதம் அப்படின்னாக்க டு மெஷர் அவரை மெஷர் பண்ண முடியுமா அவருடைய குளோரிய மெஷரே பண்ண முடியாது இந்த தத்ர சூரியோ பாக்கி சந்திர தாரகம் நேமோ வத்ய புத்திதோ பாந்தி குதோயம் அக்னி அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அவருடைய பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த சூரியனுடைய பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசம் மின்னலனுடைய பிரகாசம் அக்னியனுடைய பிரகாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒழிக்கணுமே ஆனால் அவர் ஒழிக்கணும் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அவர் ஒழித்தாரேயானால் இவர்கள்லாம் ஒழிக்கும் இல்லையா சுயம் பிரகாச ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த வேத்யனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தான் அமித தேஜஸ்ன்ற பேரு இல்லையா பொருந்தும் அப்படிப்பட்ட அமித தேஜஸே அப்படின்னா அளவிட முடியாத தேஜஸை உடையக்கூடிய சிவபெருமானே அடுத்தது ஸ்ருதிபதைர் வேத்யாய ஸ்ருதிகள் எல்லாம் என்ன சொல்றது இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் ஸ்ருதிகள் எல்லாம் யாரை ஈஸ்வரோ சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார் வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடியது வேதம் நான் தான் வேதாந்த கிருத் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில சோ வேதத்தினுடைய பதங்கள்லாம் எதை சொல்ல வந்திருக்கு அப்படின்னாக்க யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ட பிரஹினோதி தஸ்மை அத முதல்ல அந்த வேதாந்த வேத்தியமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி பிரம்மாவுக்கு பரமேஸ்வரன் தான் உபதேசம் பண்ணார் அப்படின்னு நமக்கு சாந்தி பாடத்துல இருந்து தெரிகிறது இப்படி பரமேஸ்வர பதம் அப்படின்றதும் ஸ்ருதி பதம் அப்படின்றதும் ஒண்ணுதான் ஸ்ருதி பதம் அப்படின்னா வேதத்தினுடைய பதம் வேதாந்த பதம் இல்லையா வேத வாக்கிய கம்யமாக இருக்கக்கூடிய வேத வேத்தியனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் எல்லா உபனிஷத்தும் எதுக்காக வந்திருக்கு இந்த பிரம்மத்தை
தெரிவிப்பதற்காகத்தான் வந்திருக்கு இல்லையா? இப்படி சுதிபதைர் வேத்யாய, அந்த சுதிபதங்கள் மூலமாக அறியக்கூடியவர், வேற எப்படி அறிய முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியால் என்ன பண்றார், சூத்திர பாஷ்யத்துல எழுதும்போது நகி ஆகமமந்தரேன அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகமம் இல்லாம யாருக்குமே அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. இல்ல சார், அவர் அப்படி பிறக்கும் போது முந்தின ஜென்மால ஆகமம் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். வேதாந்தம் படிக்காம யாருக்கும் ஆகமத்தினாலதான் அந்த வேதமானது அறியப்படும். அப்படிப்பட்ட ஸ்ருதிபதைர் வேத்யாய, ஸ்ருதியினால ஸ்ருதி பதங்கள்னால அறியக்கூடிய, வேதாந்த உபனிஷத் பதங்கள்னால அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா, அவர்தான் ஆத்மா, அவர்தான் எல்லாரும் அறிய வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா? இப்படி ஸ்ருதிபதைஹி வேத்யாய, வேத வாக்கியங்களினால அறியக்கூடியவராக இருக்கக்கூடிய அவருக்கு. சரி, அதை போட்டவர் பின்னாடியே சாத்தியாய அப்படின்ட்டாரு. சாத்தியாய எப்படி, வேதத்துல இருக்கக்கூடியவரை எப்படி அறியறது அப்படின்னா, சத்குரு ரூபமாக வேதாந்த சிரவணத்தின் மூலமாக அறியணும். சத்குரு மூலம், வேதாந்த சிரவணத்தின் மூலமானதான் உங்களுக்கு வேதாந்த வேத்தியத்தை அறிய முடியும். சாஸ்திரத்தினாலதான் அறிய முடியும். சாஸ்திரம் நமக்கு எப்படி கிடைக்கும்? குருனால கிடைக்கும். குரு எப்படி கிடைப்பாருன்னா ஈஸ்வர பூஜையினால கிடைப்பார். சோ அதுக்காக சாதிக்கிறதுக்காக சாத்தியாய எப்படி வந்திருக்க, சாத்தியமாக அவரே மூர்த்தியாக பிரதிபலித்தார். அந்த வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் 5 காரியத்தை பண்ணிட்டே இருக்கார். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படின்னு 5 காரியத்தையும் பக்தர்களுக்காகவே பண்ணி கொண்டிருக்கார். இந்த காரியத்தின் மூலமாக அவரை அறிவதற்கு தோதாக பண்ணக்கூடிய, சாத்தியமாக ஆகிறது. லிங்கோத்பவராகவும் நீலகண்டனாகவும் புக்கண்ணனாகவும் ஜடாதாரியாகவும் ஜடாதரனாகவும் எப்படியெல்லாம் அவர் லீலைகள்லாம் பண்றாரு பாருங்க. நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சாத்திய நிலையிலையும் அப்படி அசாத்தியமாக இருக்கக்கூடிய வேதாந்த ஞானத்தை அடைவது அசாத்தியமாக இருக்கு. ஆனாலும் நமக்கு அதை ஈஸியா பக்தியின் மூலமாக அதை பிடிச்சு எல்லாரும் ஞானி ஆகணுன்றதுக்காக சாத்திய ரூபமாகவும் அவர் இருக்கக்கூடிய அந்த சாத்தியாய பரமேஸ்வராய அப்படின்ற அர்த்தம். நமஸ்காரம் இல்லையா? தே, அந்த தே கீழோட நீங்க கண்டேங்க, தே சம்பவே சாயம் நதிஹி, உங்களுக்கு அப்படின்ற அர்த்தம் தே இல்லையா? அது அங்க சந்தத்துக்காக அங்க நமக்கு அங்க போட்டார். அப்புறம் வித்யானந்தமயாத்மனே, வித்யானந்தம் இல்லையா? உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் நம்மளெல்லாம் கேட்கறான், என்ன சார் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு வருஷமா சார் வேதாந்தம் படிப்பீங்க அப்படின்னா, அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏதோ அவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா, பிஏ மாதிரி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் போனீங்கன்னா கிளாஸுக்கு, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, பிஏ சான்ஸ்கிரிட், பிஏ வேதாந்தம் அத்வைத்தம்னு. அந்த மாதிரி ஏதோ 2 வருஷம் போனீங்க, ஒரு தீசிஸ் எழுதினீங்கன்னா முடிச்சுக்கலாம் 5 வருஷத்துல. நீ வாட்டிக்கு எப்ப கேட்டாலும் போயிட்டே இருக்கீங்க, சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு குருவை பார்த்தா அவர் படிச்சுட்டே இருக்கார், அவர் எங்கேயோ கிளாஸுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் குரு எப்படி பண்ண, அவர் சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருந்தாரு, யாருக்கிட்டயோ படிச்சுட்டே இருக்கு. இது என்ன சார் இது படிப்புன்னா? அதுதான் விஷயமே. அங்க இருக்கக்கூடிய வித்யானந்தத்துக்கு இணையான ஒரு ஆனந்தம் உலகத்துல இல்லைன்ற ஒரு சீக்கிரட்டு எப்படி புரிய வைக்க முடியும் அவர்களால? எத்தனை தடவை கேட்டாலும் சரி, சலிப்பே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னா இது வேதாந்தம் இல்லையா? எல்லார்கிட்ட அவர்கிட்ட கேட்டாச்சு, இவர்கிட்ட கேட்டாச்சு, இவர்கிட்ட கேட்டாச்சு, இந்த புக்கு படிச்சாச்சு, அந்த புக்கை படிச்சாச்சு, மேல மேல படிச்சுட்டே இருக்கான். இருக்கிறது ஒரு விஷயம் தான், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தவிர வேற ஏதாவது விஷயம் இருக்கா வேதாந்தத்துல? ஒரே விஷயம். இந்த ஒரே விஷயத்த எவ்வளோ தடவை பார்க்க 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 ஒரு ஆனந்தம். அது தேவதா ஸ்வரூபம் இருக்கு இல்லையா? பக்தர்களுக்கு எல்லாம் அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்பாளை பார்த்துட்டு வந்தா எவ்வளவு தடவை பார்த்தாலும் ஒரு திருப்தி, இன்னொரு தடவை பார்க்கணும்ன்ற ஒரு ஆனந்தம் ஒண்ணு வருது இல்லையா? அதான் பக்தியில வரக்கூடிய ஆனந்தம். அதுதான் சிவானந்தம், அதுதான் வித்யானந்தம், பிரம்மானந்தம், எல்லாம் ஒண்ணுதான். இப்படி வித்யானந்தமயமாக இருக்கக்கூடிய இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இல்லையா? விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமயமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய
அப்படிப்பட்ட ஆத்மனே, ஆனந்தமய ஆத்மனே, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தகராகாசத்துல நான் 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 எல்லாருக்கும் அவன் மேல ஒரு பிரீத்தி. ஒரு தடவைக்கு 2 தடவை கண்ணாடியை பாக்குறான் எல்லாரும். அது எவ்வளோ கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் அழகா இருந்தாலும் அழகா இல்லைன்னா அவளுக்கு அவ மூஞ்சி ரொம்ப வசதியா இருக்கு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு இத பத்தி நிறைய விஷயங்கள் பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லியிருக்கு இல்லையா. யாருக்கும் அவன் ஒய்ஃப் மேலேயோ அவன் பையன் மேலேயோ ஆனந்தம் இல்லப்பா, அவன் மேல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தினாலதான் அவன் இவர்கள் எல்லாம் விரும்புறான்றதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யானந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மனே நமஹா. சரி, இன்னொரு குவாலிபிகேஷன் கொடுக்குறான். அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்? வித்யானந்தமயமாக இருக்கிறது மட்டுமில்ல, ஜெகத்காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா. ஸ்ரீ ஜெகதா சம்ரக்ஷணோத்யோகினஹா அப்படின்னாரு. அவர் எப்படி இருக்கார்? ஸ்ரீ ஜெகதா, உலகலையும் மேல்லோகம் கீழ்லோகம் நடுலோகம்னு இருக்கு இல்லையா. சொர்க்கலோகம் பித்ரலோகம் பூலோகம் இல்ல, மேல்லோகங்கள் எல்லாம் ஒரு கேட்டகரி, பூலோகம் ஒரு கேட்டகரி, கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் ஒரு கேட்டகரி. இப்படி 3 லோகத்தையும் இந்த 3 ஜெகத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா சம்ரக்ஷணோத்யோகினே, சம்ரக்ஷணம் பண்றதுக்காக தேவ காரியத்துக்காக தான், தேவ காரிய சமுத்பவா, தேவத்தினுடைய காரியத்துக்காக தான் அவர்களுடைய அவதாரமே ஏற்படுகிறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு வரார் இல்லையா. பரித்ராணாய சாதுனாம் வர்றது மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு அட்வைஸையும் கொடுக்குறார். எல்லாம் பக்தி பண்ணுங்க, பத்யாகி மன்மனாபவ அப்படி எல்லாம் கொடுத்து அனன்யா சித்தயந்தோமாம் ஏஜனாக பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகா க்ஷேமம் வஹாமி அகம், யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தான் த்ரீ ஜகத சம்ரக்ஷணம், சம்ரக்ஷத்திர யோகம் கூடினவர் அப்படின்றார் இல்லையா. இப்படி மூலகங்களையும் காப்பாற்றும் முயற்சி உடையவர். இவரை 35வது ஸ்லோகத்தை ஒரு தடவை நம்ம நினைவுபடுத்தினோம். இந்த சமயத்துல இந்த 35வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இத பத்திய விஷயத்தை நம்ம பார்த்தோம். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேய பிரதோத்யோகினஹா அப்படின்னு இதே விஷயத்த அங்க சொல்லியிருக்காரு இல்லையா. யோகக்ஷேமம் வஹாமியகம், அதுதான் சம்ரக்ஷணம். யோகக்ஷேம துரந்தரஸ்ய அப்படின்னு சொன்னார். யோகம்னா என்ன? அப்பிராப்தஸ்ய பிராபணம் யோகா, கிடைக்காதது கிடைக்குது ஆனால் அதுக்கு பேர் யோகம். கிடைச்சதை பர்மனண்டா வச்சுக்கணும், ரட்சணம் பண்றதுக்கு இருக்கக்கூடியது க்ஷேமம். இப்படி நமக்கு யோகக்ஷேமத்தை அவர்தான் அளித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இதுதான் ஸ்ரீ ஜெகதா சம்ரக்ஷணோத்யோகினே. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி இருக்கார்? ஏயாய அகில யோகி பிஹி, எல்லா யோகிகளும் என்ன பண்றார்கள்? அவரையே நினைக்கக்கூட ரிஷிகள் யோகிகள்லாம் நம்ம மரபுல எப்படி வந்து அப்பப்ப நமக்கு ப்ரூஃப் காமிச்சுட்டே இருக்காங்க. வேதாந்தம் தாம்பா ஓசத்தி அங்கங்க இல்லையா, ஒரு காஞ்சி பேரோ ஒரு ரமணரோ இல்ல யாரோ ஒருத்தர் சேஷாதிரி சாமிகளோ யாரோ மகான்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், ரிஷிகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. மகான்கள்லாம் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த யோகிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர்களுடைய தேயாய, அவர்களுடைய தேய வஸ்துவாக இருக்கக்கூடியவர் யாரு? எங்க பரமேஸ்வரனை தான் அவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள். அகில யோகிபிகா, 2 பேர் இல்ல சார், சமஸ்தமான யோகிகளாலும் இல்லையா. சமஸ்த யோகிகளுக்கும் என்ன சொல்லியிருக்கு? சந்நிய சிரவணம் குறியாத், சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் வந்துருச்சுன்னா நீ வேதாந்த சிரவணத்தை பண்ண வேண்டும் அப்படின்னார். எப்படி பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? கிரகஸ்தனாக இருந்தாலே ஆனால் அந்த ஓங்காரத்தோட சேர்த்து ஒரு சிவாய சேர்த்துக்குங்க, இல்ல நாராயணாய சேர்த்துக்குங்க இல்லையா, இல்ல உமா அப்படின்னு அதையே மாத்தி சொல்லிக்குங்க. கேவல சன்னியாசியா இருந்தா வெறும் ஓங்கார ஜபம் இல்லையா. 21,600 மூச்சு காத்துக்கு 21,600 தடவை ஓங்காரம் சொல்லணும். மினிமம் 12,000 பண்ணணும்னு சில ஸ்மிருதிகள்லாம் சொல்லியிருக்கு. இப்படி தைரியமாக இந்த ரிஷிகள் யோகிகள்லாம் என்ன பண்றாங்க?
அந்த அகார உகார மகார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. யோகி ஹிருத் தியான கம்யம் சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத் தியான கம்யம். யோகிகளுடைய ஹிருதயத்தினுடைய தியான கம்யமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் வேற யாரு? அங்க பரமேஸ்வரன் தான். இப்படி தேயாய அகில யோகிபிகி, அகில யோகிகளாலும் தியானம் செய்யத்தக்கவராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்ல, சுரகணேயாய தேவ சமூகங்கள் எல்லாம் அவரை கந்தர்வர்கள்லாம் ஹா ஹா ஹூ ஹூ போன்ற கந்தர்வர்கள்லாம் அவரிலேயே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே, சித்திரதரன் முதலிய கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாம் இல்லையா, நாரதர் துந்துபி எல்லா தேவலோகத்து ரிஷிகள் எல்லாம் தேவ ரிஷிகள் எல்லாம் அவரையே பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் சதா சர்வ காலமும். துலகனைர் கேயாய், அவ பாடுவதற்காகவே வந்த ஒரு சுரூபம். என்ன சந்தோஷம் அந்த சிவனுடைய பாடலை கேட்டா இல்லையா, அவருடைய லீலைகளை கேட்டா. இப்படி சுரகனைர் கேயாய அவர்கள் கானம் செய்ய தகுந்தவராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்ல சார், அவர்தான் மாயாவியாகவும் மாயாவிமே தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தேயா, என்னுடைய மாயை தான் இல்லையா, அஸ்ய பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே அப்படின்னு வேதம் இல்லையா. ஞான கிரியா பலஞ்ச அப்படின்னு இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்ற சக்தி தான் மாயை. அந்த சக்தியுடன் கூடின சொரூபமான பிரம்மன் தான் அந்த சிவபெருமான். அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்டதான் இந்த சக்திகள் எல்லாம் அடக்கி இருக்கு. எல்லா சக்தியும் ஒரு சேர போய் அந்த சிவன் கிட்ட போய் ஐக்கியமாகி இருக்கு இல்லையா. அவளுடைய சக்திகள் எல்லாம் இப்படி கண்ணுல பார்க்கக்கூடிய சக்தி, காதுல கேட்கக்கூடிய சக்தி, மூக்குல நுகரக்கூடிய சக்தி, இப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால் அதுக்கு பேர் பராசக்தி. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது எல்லா சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரு சிவனை சார்ந்த சிவசக்தியா யுக்தஹா யதி பவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு சொன்னதுனால் தன்னுடைய மாயா சக்தியை வைத்துக் கொண்டு இவர்தான் மாயாவியாக இருந்து மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்ருதி. இப்படி அவர் மாயாவியாக இருந்து கொண்டு மாயையை சுவாதீனமாக கொண்டவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கு இந்த ஸ்ருதி, இந்த நாம பண்ணக்கூடிய இந்த நமஸ்காரம், இந்த ஸ்துதியானது அவருக்கும் சொல்லும் போதெல்லாம் வேதாந்த வேத்தியமா இருக்கவுள்ள என்னுடைய தகராகாசத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நம்ம நினைச்சுட்டே வரணும். இதெல்லாம் கேட்டு இருக்கவர் யாரு? உங்க மனசுல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கேட்டு இருக்காரு. சம்யக் தாண்டவ சம்பிரமாய அப்படின்னாரு. சம்பிரமம் அப்படின்னா இந்த இடத்துல உற்சாகம். நமக்கெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணா ஆலசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, போதும் ஜாட்யம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு, முனாட்டனி போல் அப்படின்னா. ஆனா எங்க பரமேஸ்வரனுக்கு தினம் தினம் சாயங்காலம் ஆச்சுன்னா சந்தியா காலத்துல ஆனந்த தாண்டவம் ஆடுறதுல சலிப்பே கிடையாது அவருக்கு இல்லையா. அவர் எப்போது எங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். அது எப்படி சம்யக்கு தாண்டவம் இல்லையா, ஸ்லாக்கியமா அப்படியா பிரமாதமா அப்படி நடனம் ஆடுவார் அவர். அப்படிப்பட்ட ஜட்டாதாரியா இருந்து அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டே அவருடைய டான்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. தாண்டவ லீலை இல்லையா, அவருக்கு அதுல ஒரு ஆனந்தம். இப்படி ஆனந்தப்படுத்தி கொண்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. யாரு? விஷ்ணு. அங்க எல்லாரும் வந்துடுறாங்க. தேவர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போல. சாயங்காலம் ஆச்சுன்னா நந்திகேஸ்வரர் அப்படிங்கிறது அங்க எடுத்து நாங்க போயிடுறாரு இல்ல. அவர் போயிட்டு நந்தி, பிரிங்கி, பான, ராவண எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருடைய ஆனந்த தாண்டவத்தை இப்பொழுதும் நடித்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சிதம்பரத்துல இன்னைக்கும் ராத்திரி அர்த்தஜாம போதைக்கு அந்த சவுண்ட் எல்லாம் போட்டு அந்த நர்த்தனத்தை கொண்டு வருவாங்க. நம்ம மனசுக்கு முன்னாடி இப்படிதான் சிவபெருமான் ஆடி இருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பக்தி. அப்படி இருந்து கொண்டு நர்த்தனம் செய்வதுல ஒரு சம்பிரமத்தை உடையவர் அப்படின்னா உற்சாகத்தை உடையவராக இருந்து கொண்டு ஜட்டாகலாப் ஜட்டினே ஜட்டாகலாபம் ஜட்டாதாரி ஜட்டாதரன் இல்லையா அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேரு.
அவருக்கு எந்த உடம்புலயும் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் ஒரு சந்நியாச சம்சாரி. அவருக்கு பொண்டாட்டி பார்வதி இருந்தா பசங்க எல்லாம் இருந்ததே தவிர அவருடைய லைஃப் பாத்தீங்கன்னா அவருடைய ஆடை பாருங்க இல்லையா, அந்த கிருத்திவாசம் இல்லையா, அந்த யானையினுடைய இல்லைன்னா புலித்தோலை கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பார் இல்லையா, மேலெல்லாம் பாம்பு ஓடின்னு இருக்கும், ஜடாமுடி. அவர் ஒண்ணு ஹேர் கட்டுக்கு கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு ஜடாமுடியோட உட்கார்ந்துன்றது அவருக்கு வைராக்கிய ஸ்வரூபமா இருக்கு. வைராக்கிய சம்பன்ன ஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதுதான் அவருடைய ஜடை. அவருடைய ஜடையை பார்க்கும் பொழுதெல்லாம் வசத்தியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிரம்மா, அவரோட வசத்தியாக இருக்கக்கூடியது அந்த பிரம்ம நிலை. அந்த பிரம்ம நிலையில எப்படி இருக்கு, அந்த பிரம்ம நிலையானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலை, ஞான வைராக்கிய சம்பன்னனாக இருக்கக்கூடிய நிலையை அடைய வேண்டிய நிலையை அது குறிக்கிறது. அதுக்குதான் அவருக்கு ஜடா கலாபத்தோட இருக்கக்கூடிய ஜட்டினே அப்படிப்பட்ட ஜட்டாமுடியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கு இல்ல அவசானே நடராஜ ராஜா அப்படி அப்படின்ட்டே இருந்தாரா. எல்லாரும் பாஷையெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படணும். உலகத்துல பாஷைன்னு ஒண்ணு வேணாமா சார், லாங்குவேஜ்னு ஒண்ணு வர வேண்டாமா, எப்படி எல்லாரும் வந்து நீங்க பாட்டுக்கு படைச்சுக்கிட்டே உலகத்தை படைச்சேன்னா கம்யூனிகேஷன் என்ன எவ்வளவு நாள் ஊன்னு கத்திட்டு பேசிட்டு இருக்க முடியும் அப்படின்னார். அப்படியான ஒரு செகண்ட் நிறுத்தினார் சார். நிறுத்தாவசானே அவருடைய ஆனந்த தாண்டவத்தை அப்படி ஒரு செகண்ட் நிறுத்தினார். அவருடைய ஜடையை நினைச்சுக்குவாங்க, அப்படியே விரிஞ்சுடுத்து. நீங்க நடராஜர் தரிசனம் பண்ணீங்கன்னா தெரியும். அப்படியே பெரியவர் காஞ்சி பெரியவர் சொல்ற 1/10,000 செகண்ட் நின்று போச்சுன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே நிக்கிறது. அந்த சமயத்துல அவர் ஒடுக்க எடுத்து 14 தடவை ஐவனு ரில்லுக்கு ஏவோங்க ஐயோச்சு ஐயவரட்டு இல்லன்னு ஜபஞ்சனம் அப்படி சொல்லி அதை புரிந்து கொண்டார்கள். அங்க இருக்கக்கூடிய சனகர சனந்தனர் முதலியவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு லாங்குவேஜஸ் ஒண்ணு வந்தது. அல் இல்லையா, ஆல்பா இல்லையா, அகாரத்திலிருந்து அக்கு வரைக்கும் இப்படி எல்லா லாங்குவேஜும் அவனும் அலிஃபான் தான் சொல்றான் அராபிலையும், இப்படி ஆல்பாபெட்னு இங்கிலீஷ்காரன் சொல்றான். இப்படி எல்லா மொழியும் வந்தது இல்லையா, அந்த ஜடாதரங்கிட்ட தான் வந்தது இந்த விஷயங்கள்லாம். இப்படிப்பட்ட சம்பவே சா இயம் அப்படிப்பட்ட உங்களுக்கு முழு முதல் காரணமாக இருந்து கொண்டு இல்லையா, அவர் முதல் ஆளாக இருந்து கொண்டு அளவற்ற தேஜஸ் அமித தேஜஸாக இருந்து கொண்டு சுதி பதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அறிய வேண்டிய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அதை நமக்கு புரிவதற்காக மூர்த்தி ரூபமாக சாத்தியமாக வந்து இருக்கக்கூடிய அவருக்கு வித்யானந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு 3 உலகத்தையும் ரட்சணம் பண்ண வேண்டியவனுக்கும் அகில யோகிகளுக்கும் தேயமாக இருந்து கொண்டு சுரகன தேவர்கள் எல்லாம் பாடுவதற்கு வசதியாகவும் மாயை கையில வைத்துக் கொண்டு மாயாவின சுதந்திரமாக இருந்து கொண்டு தினந்தோறும் உற்சாகத்தோடு தாண்டா மாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜட்டாதாரியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் உரித்தாகுக அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தத்துவமான ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. திரும்ப திரும்ப படிப்பதற்கு ஆவலை தூண்டக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இந்த 55. ஆத்யாய அமித தேஜசே சுதிபதை வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகதா சம்ரக்ஷணோத்யோகினே கேயாய கில யோகிபிஹி சுரகணைர் கேயாய மாயாவினே சம்யக்தாண்டவ சம்பிரமாய ஜடினே சேயம் நதி சம்பவே. அப்படி பாடிட்டு இன்னும் அது தொடர்றது அவருக்கு இல்லையா. அந்த இடத்துல அவர் என்ன ஆரம்பிச்சாரு, ஆத்யாயான்னு ஆரம்பிச்சார். ஆத்தியமா இருந்ததுனால முதல் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம இவர் முதலா வந்தாரோ அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு. அவர் எப்பொழுதுமே இருந்தார் சார். நித்யாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தயே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய சகல ஆம்நாயாந்த சஞ்சாரினே
சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜடினே சேயம் நதி சம்பவே. அதே மாதிரியே சேயம் நதி சம்பவே அப்படின்னு அதுக்கு நீலகண்டம் பஜே நீலகண்டம் பஜே அப்படின்னு 2 எழுதினார். சாயம் நதி சேயம் நதின்னு 2 ஸ்லோகம் எழுதினார். ஆச்சாரியா அதனுடைய தாண்டவத்தை மனசுல வச்சுட்டு நித்யாய திரிகுணாத்மனே அவர் எப்படி இருக்கார்? அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா இல்லையா? அவர் நித்தியமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு காலத்தினுடைய கட்டுப்பாடு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரகிதம் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு நித்யாய சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு நதிரியம் இந்த நமஸ்காரத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நாம இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய நித்திய புத்த முக்த சுவாவமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நித்யாய அவர் எப்படி மாயையை கையில வைத்துக் கொண்டிருக்கார், அம்பாளை கையில வைத்துட்டு இருக்காரு, பரசக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார். மாயாவின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல. திரிகுணாத்மனே அப்படின்னா திரிகுணாத்மனேனாக்கா என்ன அர்த்தம்? மாயாதான். திரிகுணாத்மிகா மாயா. இன்னொரு அர்த்தம் என்ன? அவர் எப்படி வச்சிருக்காருன்னா அவர் மாயை கையில வச்சிருக்கார், மாயா அதீதனாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். தெய்வீ சேஷா குணமயி மம மாயான்னு சொல்றாரு இல்லையா? அவர் தான் மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம்னு வேதங்கள்லாம் சொல்றது. இப்படி அவர் மாயையாவும் அவர் தான். கஷேத்திரம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. நான் தான் கஷேத்திரஜனாக சர்வக்ஷேத்ரேஷு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவரே கஷேத்திரமாக இருக்கிறார். அவரே தத்சிருஷ்டுவா ததேவானு பிராவிசதி. அவரே கஷேத்திரஜனாகவும் இருக்கிறார். இப்படி அவரே பிரம்மஸ்வரூபமாகவும் விஷ்ணுஸ்வரூபமாகவும் ருத்ரஸ்வரூபமாகவும் இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறார். அவரே சத்துவ ரஜ தமோ குணமாக எல்லா பொருள்களிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். திரிகுணாத்மனே இதுவும் சதுர்த்தி. அதுக்கப்புறம் புரஜித்தே 3 புறங்கள் இருக்கு. சாதாரணமா 3 புறங்கள் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்தூல சரீரம், பூத உடல், சூக்ஷ்ம உடல் இல்லையா, காரண உடல் அப்படின்னு நமக்கு 3 உடல்கள் இருக்கு. அந்த முப்புறத்தையும் நாம ஜெயிக்கிறது தானே. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது ஜெயிக்க முடியும் இல்லையா? அத்வைத்தம் கோட்டி ஜன்மசு அப்படின்னாரு இல்லையா? இப்படி இதை ஜெயிக்கணும்னா அந்த திரிபுரத்தை ஜெயிக்கிறது அப்படின்றது கஷ்டம். திரிபுர சம்ஹாரத்தை பத்தி புராண கதை நமக்கு எல்லாம் தெரியும். என்னன்னாக்கா தாரகாட்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கமலாட்சன் அப்படின்னு அவனுக்கு ஒரு தம்பி வித்யுன்மாலின்னு. இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க இல்லையா, தபஸ் பண்ணி அவர் பிரம்மா கிட்ட போய் வரன் வாங்கிட்டாங்க. எங்களை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. சரி கொடுத்தாரு. அவர் பாவம் யாராவது தபஸ் பண்ணான்னாக்க இந்த சுவாமிங்களுக்கு எல்லாம் கேட்டதே கொடுத்தா ஆகணும். அவளுக்கு சாய்ஸே கிடையாது. அவ நல்லவன் கெட்டவன்லாம் பண்றேன். நீங்க யாரு ஜபம் பண்ணாலும் சரி, அவ என்ன மனசுல கேட்கிறாளோ அதை கொடுக்கறது அவளுடைய தலையெழுத்து. கடவுள்னா அப்படிதான். என்ன அவ கெடுதல் எல்லாம் பண்ண முடியாது. கெடுதல் எப்படி கொடுக்க முடியும்? நீ நாசமா போனோம் அவர் வாயில இருந்து வராரு, அது ஹியூமனுக்கு தானே வரும். கொடுத்துட்டாரு. அவன் என்ன கேட்டான், ஒருத்தன் கேட்டான், எனக்கு இரும்பு கோட்டையில இருக்கணும், நானு என்னுடைய பட்டணம் முழுக்க இரும்பால ஆகிடணும் அப்படின்னு கேட்டான். தந்தேன் அப்படின்னாரு. இன்னொரு தம்பி வந்தான், எனக்கு எல்லாம் வெள்ளியா இருக்கணும், என்னுடைய உலகம் முழுக்க வெள்ளியா இருக்கணும் என்னுடைய ஊருன்னா. ஓகே டேக் அப்படின்ட்டாரு. தபஸ்வரூபியாச்சா? இல்ல தபஸுக்கு இல்லாத பலமா? எல்லாம் அவரெல்லாம் தபஸ் பண்ணி ரொம்ப நாள் தபஸ் பண்ணி கேக்குறாங்கப்பா அவன் பிரம்மாவை. ஓகேன்னாரு. இன்னொருத்தன் தங்கமா இருக்கணும்னா, தங்கமா இருக்கணும் சார், எங்காத்துக்கு குப்பை வண்டி நான் கூட தங்க வண்டி தான் எங்காத்துல வரும். நான் அப்படி இறங்கணும்னா எங்காத்துல இந்த தங்க படிக்கட்டுலதான் நான் இறங்கணும். நான் எடுத்துன்னு போற குப்பை தொட்டி கூட தங்கத்துலதான் இருக்கணும். இப்படி அவருக்கு ஆசை வந்துருது. ஏன் வரக்கூடாதா இல்லையா? நமக்கு இப்ப வருது இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு வந்துருது அந்த ஆசை. கேட்டான், எல்லாம் தங்கமா வந்துருது இல்லையா? இந்த பசங்க இது மாத்திரம் கேட்டதோட இல்லாம நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னு வேற இதோட ஒரு வேற வாங்கிட்டாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வாட்டி இந்த இரும்பு கோட்டையை வச்சு பறந்து போய் ஒரே நாசம் பண்ணிடுறான். அங்க போனோம்னா ஒரு 10,000 பேர் காலி. இவர் போய் அங்க போய் இறங்குறாரு லேண்டிங். இவர் இங்க போய் இங்க இருந்து போய் இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை. அப்படி போய் அந்த சில்வர் போய் அங்க போய் இறங்கிட்டு அங்க போய் ஒரு நாசம். இப்படி போட்டு கலட்டா பண்ணியிருந்தான்னாக்க என்ன ஆகுது?
உடனே பிரம்மா ஓடிவிட்டார் சிவனுக்கு. ஐயோ அது இப்ப இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே, இந்த மாதிரி இவாளுக்கு வரணம் கொடுத்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவரு. சரியப்பா அவ்வளவுதானே, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சார் எப்படி அப்படின்னு. இத 3வது ஸ்லோகத்திலேயே நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை அதை இருக்காங்க. 3வது ஸ்லோகத்துல சொன்னாரு இந்த திரிபுர சம்ஹாரத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. திரிவேத்யம் திரிபுரஹரம் ஆத்யம் திரிநயனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்ல அவர் என்ன பண்ணார், ஷோனியஸ்ய ரதஹா, இவர் என்ன பண்ணார் சிவபெருமான். அப்படியா சரி பாப்பா, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னாக்க எல்லாரும் சகாயம் பண்ணணும், எல்லா தேவர்களும் வாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். அசுரர்களை வல்லணும்னாக்க ஒண்ணு. 2வது பிரம்மா தெரியாம வாக்கு கொடுத்திருக்காரு. பிரம்மா அவனுடைய வாக்க பொய்க்கலாமா? பொய்க்கவும் கூடாது. இப்ப என்ன பண்றது வழி அப்படின்னு வச்சார். அந்த வரண்ல ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்கு. அது என்ன, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இந்த 3 பேரும் வந்தா ஒரு நாள் வருவாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படியே அவ சுத்திட்டே இருக்காள் இல்லையா. இந்த கிரகங்கள்லாம் வரா மாதிரி இந்த 60 வயசுல இந்த கரெக்டா அந்த இடத்துக்கே குருவும் சனியும் வந்து சேர்றது இல்லையா. அத மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கோடுல இந்த 3 பேரும் ஒன்னா வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க வீக் பாயிண்ட், அப்ப நம்ம அடிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம பிளான் பண்ணலான்னு பண்ண உடனே எல்லா தேவர்களும் ஓடி வராங்க. பூமாதேவி ஓடி வந்தா. பூமி என்ன சொல்லு, ஷோனி யஸ்ய ரதஹா, நான் உங்களுக்கு ரதமாக ஆயிடுறேனே பரமேஸ்வரனே, என்ன யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. ஓகே என்ன, அந்த பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் ஓடி வந்தாங்க. ரதத்துக்கு சக்கரம் வேணுமே 2, ரதாங்க யுகலம் சந்திரார்க்க பிம்பத்வயம் அப்படின்னார். சந்திரனாவும் சூரியனும் 2 வீலாக மாறிடுது. கோதண்ட கணகாசலோ ஹரிரபூத், அந்த ஹரிஹி என்ன பண்ணார், அவர் வில்லா மாறிவிட்டார். என்ன பானோ விதி சாரதி இல்ல, ஹரிஹரன் என்ன பண்ணிட்டாரு, பானமாகி அந்த பிரம்மாவானவர் என்ன பண்றார், சாரதியா உட்கார்ந்துட்டார். அப்புறம் துரினஹா ஜலதி, அந்த சமுத்திர ராஜா என்ன பண்ணார், முதுகுல ராமர் போகும்போது இந்த பின்னாடி கட்டி பாருலாம் அம்புரா துணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி சமுத்திரராஜன் ஆயிட்டாரு. அயா ஸ்ருதிஷயா என்ன, 4 வேதங்களும் குதிரை ஆயிடுச்சு. மௌர்வி புஜங்காதிபஹா, 4 கயராக ஆதிசேஷன் ஆயிட்டாரு. அப்படி இவர் போறாரு. போய் அவனை போய் பண்ணலாம்னு எல்லாரையும் மேலதாரத்தோட போனா, ஒரு லைனுக்கு அவ வந்தா. பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சார் சார். அதுல போயிட்டான். இவ்வளவு கலாட்டெல்லாம் பண்ணி இவ்வளோ இதெல்லாம் முன்னேற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் போனா, அப்படியே ஒரு சிரிப்புலயே அவ 3 பேரு. ஆனா சிவனுக்கு இல்லாத பவரான்றது அர்த்தம். எத்தனைதான் பவர் வாங்கினாலும் என்னதான் ஹியூமன் பிரெயின்ல பண்ணாலும் இந்த இன்டெலெக்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கிட்ட உங்களுடைய இன்டெலெக்ட் எல்லாம் செய்யாதுன்றதுதான் கதையினுடைய அபிப்பிராயம். இங்க இந்த 3 ராட்சசர்கள் சொல்றதெல்லாம் புரஜித்து என்ன, திரிபுரம் யாரு அப்படின்னாக்க இந்த நவத்வாரே புரதேகில இருக்கக்கூடிய அந்த பூத உடல், அந்த சூக்ம உடல், அந்த காரண உடல், ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், அதை ஜெயிக்கிறது தான். இத 3த்தையும் தெரிஞ்ச ஆத்மா அது ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிகா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம் தான் பரமேஸ்வர ஸ்வரூபம். வேதாந்த வேத்திய ஸ்வரூபம் தான் பரமேஸ்வர ஸ்வரூபம். காத்யாயனி ஸ்ரேயசே, காத்யாயனி அப்படின்னா பார்வதி, கத்தியருக்கு பிள்ளையா ஒரு காலத்துல பொண்ணா அவதரித்ததுனால அவளுக்கு காத்யாயினின்னு பேர் வந்தது. சாதாரணமா காத்யாயினின்னாக்க நமக்கெல்லாம் தெரிஞ்சு துர்கா சுத்தத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தன்னோ துர்கி பிரச்சோதயார். இப்படி துர்கா தேவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய அவளுடைய ஸ்ரேயசே, அவளுடைய தவத்தின் பயனாக சத்யாதி குடும்பினே, சத்யாதி குடும்பங்கள் அப்படின்னாரு. சத்யாய ஆதி குடும்பினேன்னு படிக்கணும். சத்யாய முக்காலங்களிலும்
அழிவற்றதான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர். சத்யாய, முதல்ல நித்யாயன்னு சொன்னார், இப்போ சத்யாய அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம். அடுத்தது ஆதி குடும்பினே. அது எப்படி சார் ஆதி குடும்பம் வரும் இவருக்கு, சிவனுக்கு இருக்கக்கூடாதா? பிராத்தமிக சம்சாரினே அப்படின்னாரு. அது எப்படி அவர் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரா, பாந்தவா சிவபக்தாஷ்ட, சுதேஷோ புவனத்ரயம் அப்படின்னு அன்னபூர்ணாஷ்டகத்துல இருக்கு இல்லையா? இப்படி அம்பாள் அந்த குடும்பம். வாகர்த்தாவிவ சம்பிருப்தௌ வாகர்த்த பிரதிபத்தியே ஜெகத பிதரோ, அந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி தம்பதி அப்படின்னு சொன்ன அந்த தம்பதிகள் தானே. நம்ம எங்கேயாவது பூஜை பண்ணோம்னா கூட எப்படி பண்றோம்? பரமேஸ்வரமா கௌரியும் அவரு சோமசேகரா தானே நம்ம அவரை அம்பாளோட சேர்ந்து தானே. உண்மையான குடும்பம்னா என்ன அர்த்தம்? அவர் குடும்பியாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தார், சன்னியாசியாக இருந்தாலும் குடும்பியாக இருந்தார் இல்லையா? அவரு சம்சார சன்னியாசியையும் நமக்கு காட்சி கொடுக்கிற ஸ்வரூபம் அந்த ரெண்டு ஸ்வரூபமும், சன்னியாச சம்சாரியும் காட்சி கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்றதுதான் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி குடும்பினே அப்படின்னு இன்னொரு இடத்துல என்ன சொல்றது? குடும்ப வேஷதாரி அப்படின்னு அவருக்கு பேரு. சிவனுக்கு பேரு குடும்ப வேஷதாரி. குடும்பம் இருக்கா மாதிரி வேஷம் போட்டு ரெண்டு பேரும் நம்ம ஆத்துக்கார மாதிரியும் நமக்கு இந்த உலகம் உயிர் வைக்கணும்ன்றதுக்காக வந்த தம்பதிகள் ஆதி தம்பதிகள் அவர்கள். ஆனால் ஆதி குடும்பினே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு அர்த்தம். முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தையே. முனிமனஹா அப்படின்னா அர்த்தம் ரிஷிகளுடைய மனசு. முனின்னா என்ன அர்த்தம்? முனிவர்கள், அவருடைய மனசு. என்ன அது? முனிமனஹா எப்படி இருக்கும்? சதா மௌனமா இருக்கும் இல்லையா? முனிமனஹா எப்படி இருக்கும்? மௌனம் இல்லையா? அவ எப்போதும் அதிகமா பேச்சே கிடையாது, சைலன்ஸ் தான் அங்க இல்லையா? ரிஷிகளுடைய மனசுக்கு என்ன தெரியும்? அப்படி இருக்கக்கூடிய பேசி அந்யா வாச்சோ விமிஞ்சத. வேதாந்தம் படிச்சவனுக்கு அழகு என்ன? அதிகமா பேசுறத நிறுத்து, வேற பேசாத, எப்ப பார்த்தாலும் காசை பத்தி பேசு, பரமேஸ்வரனுடைய லீலையை பேசு, அம்பாளுடைய லீலைகளை பத்தி பேசலாமே தவிர பாக்கி அக்க போறெல்லாம் தேவையே இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்றது தானே. அதுதானே ரிஷிகளுடைய மௌனம். முனிமான பிரத்யக்ஷ சின்மூர்த்தையே, அவர்கள் பிரத்யட்சமாக அறியக்கூடிய புலப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞான ஸ்வரூபி யாரு? பரமேஸ்வரன். வேதாந்த ஜன்ய ஞானத்துக்காக தானே அவர்கள் அப்படி போய் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முனிமனகங்களா. அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சின்மூர்த்தையாக இருக்கக்கூடியவர் யாரு? எங்க தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து ஞான முத்திரையில இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய, தன்னுடைய மாயினால இல்லையா? மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம். இப்படி மாயினால் அவர் சிருஷ்டி பண்ணார். எதை? இந்த ஜகத்ரயத்தையும் அவர் பண்ணார். இப்படி தன்னுடைய மாயினால இந்த மூணு உலகத்தையும், பூலோகம் புவர்லோகம் பூவஸ்வஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு லோகத்தையும் சிருஷ்டி பண்ண அந்த பரமேஸ்வரனுக்கு மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய, திரயம்னு அங்க போட்டிருக்கிறதுனால சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி மூணு உலகத்தையும் படைத்தவராக இருக்கக்கூடிய சகல ஆம்நாய அந்த சஞ்சாரின்னு பாயிண்ட இங்க பிடிச்சாரு. சகல ஆம்நாயம், சகல உபனிஷத்துக்களும் 1180 சாகைகள் இருக்கு, 1180 உபனிஷத்துகள் இருக்கு. 1180 உபனிஷத்துல நமக்கு ஒரு இப்போ ஒரு 300 250 கிடைச்சிருக்கு. அதுலயும் பிரபலமாக உபனிஷத் பிரம்மேந்திரால் போன்றவர் 108 உபனிஷத் சொல்லியிருக்காரு. அதுலயும் உங்களுக்கு முக்கிய உபனிஷத்துல ஆஞ்சநேயருக்கு ராமர் சொன்னது 108 உபனிஷத். அதை எப்படி சொன்ன? ஈசகேன கட பிரஷ்ன அப்படின்னு ஆரம்பிச்சதுனால அந்த 108 உபனிஷத்தை தான் நாம உபனிஷதாக ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய உபனிஷங்கள் சகல ஆம்நாயத்துக்கும் அந்தஹா எண்டில் இருக்கிறது என்ன? எல்லா உபனிஷத்துலயும் எண்டில் இருக்கிறது, எல்லா வேதத்திலயும் 1180 சாக்கையிலையும் எண்டில் இருக்கக்கூடியது என்ன? வேதாந்தம். அந்த வேதாந்தம் என்ன சொல்றது?
அஸ்ய அனர்த்தஹேதோஹோ கிரகாணாய இல்லையா ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு ஆச்சாரியனுடைய அத்தியாச பாஷ்ய வச்சனம். சர்வே வேதாந்தாக, எல்லா வேதங்களும் சகல ஆம்நாயத்திலேயே இருக்கக்கூடியதுன்னு ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் அப்படின்னு சகல ஆம்நாய அந்த எல்லா வேதங்களுடைய அந்தத்திலேயும் இருக்கக்கூடிய உபனிஷத்தாக இருந்தனால அறியக்கூடியவரா அங்கேயே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியவர்னா என்ன அர்த்தம்? எல்லா வேதமும் இவரை சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. நம்ம எத்தனை படிச்சாலும் திருப்பி திருப்பி அந்த பிரம்மத்தை தான் படிச்சு ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த உபனிஷத்தினால அறியக்கூடியவரும். அது மட்டும் இல்ல, தினம் அவருக்கு என்ன வேலை? சாயம் தாண்டவ சம்பிரமாய போனதுல டெய்லி அதுல ஒரு உற்சாகம். டெய்லி சாயங்காலம் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். ஆனந்த தாண்டவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினே தினே வேதாந்த சிரவணம் பண்ணா நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும். எதுவும் கவலையே கிடையாது. வேதாந்தத்தை படிக்க 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 அது அப்படியே காத்தால படிச்சீங்கன்னா அன்னி வரைக்கும் நீங்க ஹாப்பியாவே இருப்பீங்க. யாரு மேலேயும் கோபம்லாம் வராது சார். ஏன்னா வேதாந்தம் படிச்சு படிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி யாராவது இருப்பாங்களான்னு? நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு? நம்ம நினைக்கிற மாதிரி என் மண்டாட்டி நான் சொல்ற மாதிரி இருக்கணும், என் மாட்டு பொண்ணு நான் சொல்றதை கேட்கணும், என் பையன் நான் சொல்றதை கேட்கணும். கேட்டா அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதான உண்மை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்குல்ல, அதுதான் ஆனந்தம். அப்படிதான் இருப்பான்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுங்க, சரியா இருக்கு. அப்படிதான் அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க. இவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க, இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னு வச்சுங்க, டென்ஷன் இல்லாம இருக்கும். இல்லைன்னாக்கா அது மாதிரி இல்லையே அப்படின்னு. இதுதான் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது. ஏன் இப்படி அந்த வேதாந்தம் தினம் தினம் அவர் தாண்டவம்னா என்ன? தினம் தினம் வேதாந்தத்துல தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தா நமக்கும் இந்த மாதிரியான ஒரு பாய்ஸ் ஒண்ணு கிடைக்கும், மென்டல் பீஸ் கிடைக்கும். இல்லைன்னாக்கா நம்மளை நாம வருத்தி கொள்ள வேண்டியிருக்கும். ஜாலியா இருந்துட்டு போலாமே அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ஜகினே இல்ல ஜடைகளுடன் கூடினவர், ஜடா கலாவத்துடன் கூடினவர், ஜடாதாரி ஜடாதரன் இப்படி இருக்கக்கூடிய அவரை, இல்ல போன ஸ்லோகத்துக்கே நம்ம பார்த்தோம், இப்படி இருக்கக்கூடிய சம்பவே, ஏ சம்புவே அப்படின்னு அர்த்தம். சுகத்துக்கு காரணம் சம்பு இல்லையா? ஷம் பவஹா இது சம்பு இல்லையா? ஷம் கரோதி இது சங்கரஹா. உலகத்துக்கே க்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்ற காரணத்தினால சிவபெருமானுக்கு சம்புன்னு பேரு. சம்புக்கு 4வது விபக்தி சம்பவே அப்படின்னு ஆச்சு. இப்படிப்பட்ட சம்பவேக்கு தாயம் நதி, அப்படிப்பட்ட எங்களுடைய இந்த நதி நமஸ்காரமானது, இந்த ஸ்துதியானது அவருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்றார் ஆச்சாரியால். இதுதான் அப்படியே அன்னபூர்ணா அஷ்டகத்துல அவர் பண்ணார். அப்புறம் சிவமானச பூஜால இந்த ஐடியாவை கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி ஆச்சாரியால் கன்சிஸ்டன்டா அந்த வேதாந்தத்தையே சொல்லிக்கொண்டு இருக்க மாதிரி இப்படி 56 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதனுடைய 57வது ஸ்லோகமானது அக்ஞான நித்தியம் சோதர பூரணாய பசுபதே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. பசுன்னா நம்ம எல்லாம் தான் பசுக்கள் இல்லையா? அந்த தீட்சான்ற நாமத்துக்கு ஒண்ணு பார்த்தா, இப்போ பசு வாசனை க்ஷயமார்தான் இல்லையா? ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது தீட்சானாக்க பசு வாசனையை போக்குறது தான் தீட்சா அப்படின்னு படிச்சோம். அது மாதிரி பசு வாசனையோட நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? அதை போக்கடிக்கக்கூடிய குரு அப்படின்னு அர்த்தம். இப்போ குருவா போற்ற போறார் 56வது ஸ்லோகத்துல. அதை 57வதுல அதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் போர் நமத போர் நமி